ஜனங்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க பசியாக இருக்கிறாங்க, அவங்கள ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சீசர்கள் சொல்கிறாங்க எங்களால் ஒன்றும் முடியாது என்று சொல்கிறாங்க. அப்படின்னா கேட்குறாரு ஆண்டவர், உங்கள்கிட்ட என்ன இருக்குது, நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னு தான் கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறாங்க, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கிட்ட ஒரு 5 அப்பம் இருக்குது, ஒரு 2 மீன் இருக்குது, அப்படியே இருந்தாலும் இவ்வளோ பேருக்கு பத்தாது, அப்படி இப்படி இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. ஏசு என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் இருந்தால் அது போதும், இருக்கிறத கொண்டு வைப்பேன், யார்கிட்ட இருக்கு உண்டாங்க. ஏசு இந்த ஜனங்களுக்கு போஷிக்கணும்னு நினச்சிருந்தா இந்த இந்த போய் ஒரு பாவம் ஒரு பிள்ளை அவன் சாப்பிட்றதுக்கு பசிக்க கொண்டு வந்திருக்கிறான், இந்த 5ஐயும் இந்த 2ஐயும் வாங்கித்தான் செய்யணுமா என்றதான் என் கேள்வி. இப்போ நான் கேட்க வந்தது, இயேசுவால் எல்லாம் முடியும். பிசாசு சோதிக்க வரும்போது சொல்கிறான், நீர் தான் தேவனுடைய குமாரனாயிற்று, இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாகும்படி செய்யும் என்று இயேசுவிடத்தை சொல்லும் பொழுது அவர் இயேசு அதுக்கு பதில் சொல்லிவிட்டார். அது வேற விஷயம். நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இயேசு நினைத்திருந்தால் இந்த 5000 பேர் என்ன 10,000 பேருக்கு என்ன செய்திருக்கலாம். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் போஷித்த விதத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வானத்திலிருந்து மன்னாவை பெய்ய வைத்தார், எங்கேருந்து பெஞ்சது? அப்படி குவியலுக்கு மேலே அந்த கொட்டுச்சுன்னு சொல்லி நம்ம பைபிளில் படிக்கிறோமே, இதெல்லாம் உண்மை இல்லையா? உங்களிடத்தில் ஒரு அற்புதத்தை செய்யணுமா, உங்களிடத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னா ஆண்டவர் உங்களிடத்தில் இருக்கிறதை கொண்டு தான் செய்ய விரும்புகிறார், செய்வார். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களிடத்தில் இருக்கிறதை கொண்டு, ஞாபகம் வச்சுங்க, மனசில் எழுதி வச்சுங்க, பதிய வச்சுங்க. உங்களிடத்தில் என்ன இருக்கிறது, இந்த வார்த்தையை பாருங்க. அந்த எலிசா கேட்டது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, அதை கொண்டு தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார்.